2ஆம் தேதி 2ஆம் மாசம் சென்னையில 2 ஆறையும் இணைக்க போறாங்களாம். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். MCR Pure Cotton Club, formals and casual shirts. அவர் விஜய்கிட்ட எதிர்க்கிறதுக்கு எதுவும் இருக்காது, விஜய்கிட்ட இருக்காது. ஆனால் விஜய் வளரக்கூடிய கட்சி இவர் மாதிரி ஒருத்தர் இருந்தால் இது ரொம்ப தெளிவாக மூவ் ஆகிட்டார். அவர் வந்து பேசிக்கலாக ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அவர் வந்து அரசியல் வியூக வகுப்பாளர். அப்போ வந்து திமுக என்ன செய்யணும்னு வியூகம் ஒத்து கொடுக்குறவர், விடுதலை சிறுத்தைகள் என்ன செய்யணும்னு வியூகம் ஒத்து கொடுக்குறவர், தான் என்ன செய்யணும்னு வியூகம் வகுக்காமல் இருப்பாரா? அவருடைய வியூகம் கரெக்டாக போயிட்டு இருக்கு, அவருடைய பாதையில் அவர் போயிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஆதவர்ஜுனா வந்து இல்லாமல் நான் நகைச்சுவா சொன்னேன். இப்போ ஆதவர்ஜுனன் யாருன்னு யார் அல்லு அர்ஜுனான்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஆதவர்ஜுனன் எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு ஒரு ரீச்சான பேர் ஆயிடுச்சு. அவர் அதுதான் இந்த இடத்துல அவர் கிடைச்ச படம். இன்னைக்கு வந்து ஆதவர்ஜுனை பற்றி நான் கொடுக்குற 12வது பேட்டியோ 15வது பேட்டியோ எனக்கே தெரியல. இல்லை நான் வந்து திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொன்னால் சில பேர் நம்புவாங்க, சில பேர் நம்ப மாட்டாங்க. என்னப்பா பிரசாந்த் கிஷோர் தானப்பா வந்தாருப்பாங்க, இல்லை அங்கே மருமகன் தான் பிரெயின் அப்படிம்பாங்க. அது மாதிரி யார் யாருக்கோ கிரெடிட் கொடுப்பாங்க. அப்போ நான் பண்ணேங்க உள்ள நானும் இருந்தேன்னு சொல்லி சொன்னால் நம்பாமல் போகலாம். இப்போ நான் வந்து ஒரு முன்னிலைக்கு வந்து நிற்கிறேன், நான் ஒரு துணை பிரச்சனை நிற்கிறேன் அப்படி பண்ணும்போது அவர் வந்து இங்கே பார்ப்பாங்க ஏடிபிக்கோ பிஜேபி எல்லா கட்சியுமே பார்ப்பாங்க. பரவாயில்லையே ஒரு 1 இயரில் பியூட்டிஃபுல்லாக ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுறாரு. அப்போ வந்து ஒரு பிளான் பண்ணி அவரால் பண்ண முடியும். இதுதான் நமக்கான நாள் அப்படின்னு முடிவு கொண்டாரு. கம்முன்னு அடிக்கிறாரு. எல்லாமே அவர் நினைச்ச மாதிரி போகுது. இனிமே அவர் வந்து விடுதலை சிறுத்தை திரும்ப சேர மாட்டாருன்னா அவர் இன்னைக்கு வரையும் செஞ்சிருக்க விஷயம் பெரிய கடிகாரம். அதில் எந்த குழப்பம் ஒரு வருஷத்துல இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி தப்பம் உள்ளே போய் தப்பம் நினைக்கிறது வந்து திரு ரவிக்குமார் யோசிப்பார்ல, என்ன வன்னியரசு யோசிப்பார்ல, ஆளூர் சானவாஸ் யோசிப்பார்ல. அதனால வந்து ஒரு ஸ்மார்ட் மூவ். அதில் வந்து குழப்பம். அவர் பேசின ஒவ்வொரு விஷயம் ஸ்ட்ராட்டஜி. அவர் ரொம்ப திட்டமிட்டு காய் நேரத்தின காயெல்லாம் குகேஷ் கொடுத்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்கும். திருமாவளவர்கள் 4 முறை 1000 தான் என்னுடைய தம்பி தான். அவருக்கு ஏதோ நோக்கம் இருப்பது போல தெரிகிறது. ஆதவர்ஜுன் விசிகால இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தார். அப்போ விலகரன்னே கடிதம் கொடுத்துட்டார். குறித்து உங்களுடைய பார்வை? அவருக்கு நிறைய கணக்கு இருக்குது. அவர் வந்து ரொம்ப தெளிவாக மூவ் ஆகிட்டார். அவர் வந்து பேசிக்கலாக ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அவர் வந்து அரசியல் வியூக வகுப்பாளர். அப்போ வந்து திமுக என்ன செய்யணும்னு வியூகம் ஒத்து கொடுக்குறவர், விடுதலை சிறுத்தைகள் என்ன செய்யணும்னு வியூகம் ஒத்து கொடுக்குறவர், தான் என்ன செய்யணும்னு வியூகம் வகுக்காமல் இருப்பாரா? அவருடைய வியூகம் கரெக்டாக போயிட்டுருக்கு, அவருடைய பாதையில் அவர் போயிட்டுருக்கிறாரு. அதற்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் ரொம்ப சரியாக பயன்படுத்திக்கிட்டாரு. விடுதலை சிறுத்தைகளும் பயன் பெற்றது, பயன் அடைஞ்சது, பயன் கொடுத்தது, ரெண்டுமே செஞ்சது. ஹாப்பி வந்து ஒரு ஹாப்பி டைவர்ஸ். எனக்கு ஒரு வேலை இருக்குது, உனக்கு வேலை தான், கிளம்புறாரு. சரியான பாதையில் தான் போகிறார். அது நான் சொல்லவே இல்லையே. அவர் என்ன பிளான் பண்ணாரோ அந்த சரியான பாதை தப்பான பாதை காலம் தானே சொல்லணும். சரியான பாதை எதுங்கிறது முதல்ல விஷயம் இருக்குல்ல. நீங்கள் வந்து நான் தேர்தலில் அரசியல் இருக்கிறேங்கிறதே சரியான பாதைன்னு ஒருத்தர் இருக்கலாம். ஜெயிச்சா தான் சரியான பாதை ஒருத்தர் சொல்லலாம். தோத்துட்டா ஒருத்தர் சரியான பாதை இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் நம்ம சரியான பாதையில் தான் போகிறாருன்னு சொல்கிறேன். அவர் விரும்பின பாதையில் அவர் பயணிக்கிறார் நான் சொல்கிறேன். விசிகாவை என்னவா பயன்படுத்திக்கிட்டார்? இந்த வெளிச்சம் ஆதவர்ஜுனா உங்களுக்கு எப்போ தெரியும் சொல்லுங்கள். முதல் முறை இந்த பேரை நீங்கள் எப்போ சும்மா நீங்கள் சொல்லணும் பதில். இந்த பேரை நீங்கள் முதல்ல எப்போ கேள்விப்பட்டீங்கன்னு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் சார் விசிகால இணையறது கொஞ்ச நாள் முன்னாடி அந்த மாநாடு நடக்கிற அந்த சமயம். அவ்வளோ. அப்போ 2023 இறுதியில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவ்வளோதான். இந்த ஒரு வருஷம் முடியும். அவ்வளோ. இந்த ஒரு வருஷத்தில் அவர் வந்து எவ்வளோ பெரிய உயரம் தொட்டுட்டாரு. இன்னைக்கு ஆதவர்ஜுனா வந்து இல்லாமல் நான் நகைச்சுவா சொன்னேன். இப்போ ஆதவர்ஜுனன் யாருன்னு யார் அல்லு அர்ஜுனான்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஆதவர்ஜுனன் எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு ஒரு ரீச்சான பேர் ஆயிடுச்சு. அவர் அதுதான் இந்த இடத்துல அவர் கிடைச்ச பலன். ஒரு வருஷத்தில் ஒருத்தர் எப்படி தமிழ்நாடு முழுக்க ரீச் ஆக முடியும்? இன்றைக்கி வந்து ஆதவர்ஜுனை பற்றி நான் கொடுக்குற 12வது பேட்டியோ 15வது பேட்டியோ எனக்கே தெரியல. காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து திருமாவளவன் ஆதவர்ஜுன் பெருமாள் பேரை சொல்லியிருந்தா அது அந்த மாதிரி மாறி மாறி தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ அவருக்கான அந்த ஒரு உடனடியாக கிடைச்ச அந்த புகழ் வெளிச்சம்ங்கிறது விசிகாவால் கன்வெர்ட் ஆகிருக்கு. ஆமாம், வித்தவுட் அவரே ஒத்துக்கிறாரு. அவரே சொல்கிறார், எனக்கு எல்லாருக்கும் நீங்கள் தான் கொடுத்தீங்க, எனக்கு வந்து எவ்வளோ இடம் கொடுமோ அவ்வளோ இடம் கொடுத்தீங்கன்னு சொன்னார். அந்த நன்றியை அவர் பாராட்டுறாரு. அது பயனுள்ள ஒரு விஷயமா பார்க்க முடியும். அது பயன் அவருக்கு அவர் பயனடைஞ்சுக்கிட்டு அவர் கட்டாயம் பலன் அளிக்கும்ல. நான் வந்து திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் சில பேர் நம்புவாங்க, சில பேர் நம்ப மாட்டாங்க. என்னப்பா பிரசாந்த் கிஷோர் தானப்பா வந்தாருப்பாங்க, இல்லை அங்கே மருமகன் தான் பிரெயின் அப்படிம்பாங்க. அது மாதிரி யார் யாருக்கோ கிரெடிட் கொடுப்பாங்க. அப்போ நான் பண்ணேங்க உள்ள நானும் இருந்தேன்னு சொல்லி சொன்னால் நம்பாமல் போகலாம். அவ்வளோ விடுதலை சிறுத்தைகளோட வரும்போது நான் அப்படியே விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் தான் இருக்குது, அங்கே என்ன போய் வீகம் வைக்க போகிறீங்க, அங்கே என்ன அவங்க செய்ய போகிறாங்க, அவருக்கு திமுக தான் கூட்டணி சீட்டு கொடுக்கும், ரைட் வந்து. இப்போ நான் வந்து ஒரு முன்னிலைக்கு வந்து நிற்கிறேன், நான் ஒரு துணை பிரச்சனை நிற்கிறேன் அப்படி பண்ணும்போது அவர் வந்து இங்கே பார்ப்பாங்க நாளைக்கு விஜயோ ஏடிஎம்கேவோ பிஜேபியோ எல்லா கட்சியுமே நம்ம பார்ப்பாங்க. பரவாயில்லையே ஒரு 1 இயரில் பியூட்டிஃபுல்லாக ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுறாரு. அப்போ வந்து ஒரு பிளான் பண்ணி அவரால் பண்ண முடியுது. அவர் வர்றாரு, அவரை முன்னிலைப்படுத்துட்டாரு. அவங்க தலைமையை வந்து ஒரு விஷயத்தை வேண்டாம் சொன்னாலும் ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணுறாரு. அதில் வந்து அவருக்கு லைட் கிடைக்கிது, ஒரு நல்ல ஸ்டேஜ் தெரியுது. இதுதான் நமக்கான நாள் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. டம்முன்னு அடிக்கிறாரு. எல்லாமே அவர் நினச்ச மாதிரி போகுது. ஸோ அந்த 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 ஒட்டுமொத்த அவருடைய நகர்வுகளும் அவர் எப்படி திட்டமிட்டாரோ அப்படியே நகருது. அப்போ பெரிய சக்ஸஸ் தானே சார். இப்போ விசிகாவும் பயன்படுத்திக்கிச்சு அப்படின்னு எந்த சந்தேகம் இல்லை. நிறைய அவர் வந்து சொல்கிறாரு, எனக்கு வந்து 2-3 வருஷமாக பழக்கம்,
ஒரு வருஷமாக கட்சியில் இருக்காரு, 2-3 வருஷமாக என்ன பழக்கத்தில் இருப்பார். அவருக்கு நிறைய அவர் வியூகம் வகுத்து கொடுக்குறாரு தான் அவருடைய அறிக்கையிலே அவர் குறிப்பிட்டார், வியூகம் வகுப்பாளராக நான் உள்ளே வந்தேன் அப்படின்றார். ஸோ அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் எப்படிலாம் செய்யணுங்கிறத சொன்னார். முன்னாடி அதில் கட்டாயம் பலன் கிடைச்சாங்க. பலன் கிடைக்காம திருமாவளவன் அவர்கள் வந்து நேரத்துக்கு வச்சுட்டு ஒருத்தர் துணை பச்சலாக போடக்கூடியவர்கள். அவர் வந்து ஏமாந்து பாட்டு போடல, பணத்துலேருந்து எல்லாமே. அது அவர் வந்து 2024 மக்களவைத் தேர்தலுக்கு சீட்டு கேட்டாருங்கிறது ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டது. விடுதலை சிறுத்தைகளும் அதற்கு முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு அழுத்தம் கொடுத்து 2 சீட் கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு 3ஆவது சீட் ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு அழுத்தப்பட்டது. தே ட்ரைட் தேர் லெவல் பெஸ்ட். அவங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணாங்க, ஆனால் கிடைக்கல. ஸோ திருமாவளவனுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் நிச்சயமாக அவர் ஒரு ஆதாயமாக தான் இருந்தார், அதில் குழப்பம்ல. இல்லைன்னா அவங்க வச்சிருக்க மாட்டாங்க, அதில் ஒன்றும் குழப்பம். அவங்களுக்கான பலனும் கிடைக்க தான் செஞ்சது. மியூச்சுவல் பெனிஃபிட் தான். ஆனால் சார் விசிகா அப்படி வியூக வகுப்பாளராக வர்றவங்களுக்கு இப்படி ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கணும் அல்லது அவங்கள பயன்படுத்தி விசிகாவுக்கு வியூக வகுப்பாளரே தேவையில்லையே. வியூக வகுப்பாளர் தேவையில்லையே. அவர் தனியாக ஆட்சி பிடிக்கணும் ஒருத்தர் கிளம்பினா தானங்க வியூக வகுப்பாளருங்கிற ஒருத்தரே தேவை. ஆட்சியை பிடிக்கல, கூட்டில் இருக்க போறீங்க, திமுக கூட்டில் இருக்க போறீங்க, போட்டியிடுற தொகுதிகளில் வெற்றி பெறதுக்கு வியூகம் அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து நான் ஒரு தொகுதி கொடுக்குறேன், நீங்கள் போட்டிட்டு இருக்கீங்களா, நீங்கள் பாருங்க, இல்லை ஜெயிச்சிருக்கீங்களான்னு பாருங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து கூட்டணியில் சீட் கொடுத்தாலும் தோக்குற சீட்லாம் உண்டு. அதெல்லாம் பெர்லின் அவங்க சீட் ஷேரிங்லாம் நீங்கள் போய் கேட்டு தெரியும். முதல்ல நம்பரில் முதல் சண்டை வரும், அப்புறம் தொகுதியில் 2வது சண்டை வரும், அப்புறம் தொகுதியில் கேண்டிடேட்டில் 3வது சண்டை வரும். அது மாதிரி வந்து பார்த்து கொடுத்துருவாங்க. படக்குன்னு வந்து இப்போ பாமக சீட் கொடுன்னு சொல்லிட்டு திருநெல்வேலி சீட் கொடுத்தீங்கன்னா என்ன பிரயோஜனம்? பாமக சீட் கொடுத்தானா கொடுக்காட்டி என்ன? பாமக தோக்குன்னு இப்பயே நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து யார் கேண்டிடேட் எந்த கூட்டணியே கேட்க வேண்டாம், பாமக திருநெல்வேலியில் சீட் கொடுத்தீங்கன்னா தோத்துருன்னு சொல்லிடலாம். இவ்வளோ முடிஞ்சு வச்சுக்கிறேன். அது மாதிரி நான் சீட் கொடுத்தேன்னு கணக்கு வச்சுக்கலாம். ஸோ அங்கெல்லாம் போய் விடுதலை சிறுத்தைகளுக்கு தேவையில்லை. ஆனால் தேவையில்லாமல் ஏன் பயன்படுத்திக்கிடுச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ஆதாயம்னால தான் பயன்படுத்தி சொல்லலாம் சார். அப்படியா? என்ன ஆதாயம் இருந்துற போது? நான் தான் எல்லாமே சொல்லேன், எல்லா விதமான ஆதாயம் இருக்கு. அவங்களுக்கு வந்து ஆதாயம் இல்லாமல் அண்ணன் வந்து சும்மானதுக்கு பிறகு அவர் என்ன பிடிச்சி கொடுக்குறேன்னு அவர் அவ்வளோ விவரம் இல்லாமல் இருக்கிறாரா? அப்படியே வியூக வகுப்பாளர்களை பயன்படுத்திக்கலாம்னாலும் கட்சிகள் எல்லா கட்சிகளும் பயன்படுத்திக்கல. பிரசாந்த் கிஷோரை திமுகவே பயன்படுத்திக்கிச்சு, அதிமுக ஒருவரை பயன்படுத்திக்கிறாங்க, பயன்படுத்திப்பாங்கல்ல எல்லாரும். அதற்காக அதை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அவங்க அது ஒரு பிஸ்னஸ் இல்லை. இப்போ நான் சொல்றது வியூக வகுப்பாளராக அவர் பலன் பெற்றார், பலன் கொடுத்தார். அவர்னால விடுதலை சிறுத்தைகளுக்கும் திருமாவளவர்களுக்கும் பலன் இருந்தது, அதனால பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு சொல்ல. தே ஆல்சோ கெயின்டு நான் சொல்ல வரேன். ஏன் கெயின் கொடுக்கணும்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்றது, எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை சார், வியூக வகுப்பாளராக யாரை வேணாலும் கூப்பிடலாம், அது அவங்களுடைய தேவைக்காக. அது ஒரு பிஸ்னஸ். இவர் வந்தாரு, ஆமாம், இவர் அது பிஸ்னஸ் டீலான்னு எனக்கு தெரியல. அது பிஸ்னஸ் டீல். எனக்கு வியூக வகுப்பாளராக எனக்கு அறிமுகம்னு சொன்னார் அண்ணன். ஆனால் அது வந்து எனக்கு அவர் பிஸ்னஸ் டீலாக எனக்கு வியூக வகுப்பாளராக அவங்க வந்து நியமிச்சு பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. மேபி வாலண்டியராக கூட இருக்கலாம். அது அப்படித்தான் நான் யூகிக்கிறேன். அதை நம்ம பயன்படுத்தி விசிக்கு அதை பயன்படுத்திக்கிச்சுன்னு சொல்ல முடியும். யாரும் எனக்கு வந்து நான் பயன்படுத்திக்கிச்சு சொல்லாமல் வேற எப்படி சொல்லுவீங்க? வேலை செஞ்சு தராங்க, நம்ம மியூச்சுவல் பெனிஃபிட். ஆமாம், அது பயன் தானே, அது பலன் தானே. அது பயன் இல்லையா? நீ எனக்கு என்ன, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீ என்ன கேட்குறீங்க? இல்லை சார், எனக்கு வந்து வேலை செஞ்சு தரான்னு ஒருத்தர் ஹெல்ப் பண்ண. அப்போ எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க சார், அது நான் பயன் அடைஞ்சிருக்கேன், நான் தேவேந்திரனால பயணம் சொல்ல முடியாதா? அது எனக்கு புரியல. அது அவமானமான விஷயமா? தேவேந்திரன் என்னுடைய இன்னைக்கு நாள் முழுக்க என்னுடைய விஷயத்தை அப்புறம் பார்த்துக்கிட்டாரு, என்னுடைய பொருளாதார தேவை சந்திச்சுட்டாரு, இல்லாட்டி என்னுடைய அப்பாயின்மெண்ட் டீல் பண்ணாரு, இல்லாட்டி எனக்கா 4 விஷயம் பண்ணி கொடுத்தாருன்னா அது தேவேந்திரனால் ரங்கராஜ் பாண்டே பயன் இருந்தாருன்னு சொல்லுவேன். அதெல்லாம் பயன் சார். வியூகம் தானே வகுத்து கொடுக்குறது. அது என்னங்க நீங்கள் குழந்தை மாதிரி உள்ளம் குழந்தை மாதிரி முகம் குழந்தை மாதிரி பேச்சு வியூகம் வகுத்து கொடுத்தா பலன் தானேங்க. பலன் தான் சார். அது பலன் சொல்ல சார். 2 பேருக்கு இப்போ ஆதவ அர்ஜுனாக்கு ஒரு புகழ் வெளிச்சம் இந்த 1 வருஷத்துல ஷார்ட் டைம்ல கிடைக்கிறதுக்கு விசிகா பயன்படுச்சு. விசிகாவால் ஆதவ அர்ஜுனா எவ்வளவு பலன் அடைந்தாரோ அதே அளவுக்கு சற்றும் குறையாத பலனை விசிகா அடைந்திருக்கிறது. சரி, அது என்ன எனக்கு தெரியும். திருமாவளவன் அவர்கள் வந்து சும்மா நாத்துக்கு எதுவும் செய்ய மாட்டார், எனக்கு தெரியும். இஸ் எ வெரி ஸ்மார்ட் பொலிட்டிஷியன். தட் ஐ அம் அவேர். இனிமே அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் திரும்ப சேர மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அது முடிஞ்சு போச்சு. அதுனா அவர் பேசாமல் வந்திருப்பாரு. திரும்ப விடுதலை சிறுத்தைகளில் அடுத்த ஒரு 2 வருஷத்துக்குள்ள அவருடைய பயணம் விடுதலை சிறுத்தைகள் தொடர மட்டும் இருந்துச்சுன்னா ஃபார் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் 20 இயர்ஸ் கழிச்சு என்ன நான் சொல்றது தேவையில்ல. ஒரு நெக்ஸ்ட் 2 இயர்ஸுக்குள்ள அவர் திரும்ப விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து நினைச்சிருந்தாருன்னு இன்னைக்கு வெளியே இருக்க மாட்டார். அவர் விடுதலை சிறுத்தைகள் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போதும், இதுக்கு மேலே இந்த வண்டியில் இந்த பஸ்ஸில் இறங்கிட்டோம், நம்ம அடுத்த பஸ் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அதான் சார், இப்போ இந்த 26 எலெக்ஷன் வரைக்கும் வச்சிரும், அல்லது எலெக்ஷன் இருக்கு. 26 எலெக்ஷனில் அவருக்கு வேற கணக்கு இருக்கு. அவர் சட்டமன்றத்துக்கு போட்டியிடுவார், வேற கட்சியில் நிற்பார், இதாக பண்ணுவார். ஆனால் அவர் நேர்காணல்களில் சொன்ன விஷயம், எங்கிட்டயே சொன்ன விஷயம், இது எனக்கு ஒரு பொருட்டே இல்லை, எம்பியோ அல்லது எம்எல்ஏங்கிறதெல்லாம். அந்த பதவிக்கு போய் நான் அதுக்கு மேலே ஒரு ஆட்சி அமைகிறதுக்கே ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இதெல்லாம் ஒரு விஷயமே இருக்கலாம். அவருக்கு எம்எல்ஏ எம்பி சீட் எனக்கு ஒரு பொருட்டே இல்லைன்னு வேண்டாம்னு அர்த்தம் கிடையாது. நீங்களா ஒரு யூகம் பண்ணிக்க கூடாது. அதெல்லாம் எனக்கு சாதாரணமாக கிடைக்கும்னு அர்த்தம். அப்படி புரிஞ்சுக்கணும். நீ எனக்கு பொருட்டே இல்லைன்னு, நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளா அப்படின்னு அர்த்தம். நீ வேண்டாம் இல்லை, உன்னையெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணிடுவேன், ஐ கேன் டீல் வித் இட்னு அர்த்தம். ஆனால் எம்எல்ஏ எம்பி சீட்டுக்காக ஒரு கட்சி மாற வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த முறை ஒரு எம்எல்ஏ சீட்டில் அவருக்கு வந்து இந்த 8 சீட்டு எத்தனை 6 சீட்டு கொடுக்குறாங்களோ, 8 கொடுக்குறா 10 கொடுக்குறாங்களோ அதில் ஒரு சீட்டு ஒரு கேரண்டியாக கிடைச்சிருக்கும் விடுதலை சிறுத்தைகள். அது பிரச்சனையே கிடையாது.
அது ஒரு நிறைவானது தான், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிருக்கும். அது வந்து கொடுக்காம அவங்க தான் திமுகவிட்டே கடுமையாக சண்டை போட்டாங்க ஆதவர்ஜுனாக்கு எம்பி சீட் கிடைக்கிறதுக்காக. அதனால அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கோட்டால அவங்க வந்து 8ஓ 10ஓ கொடுக்கும்போது அதில் வந்து ஒரு சீட் எம்எல்ஏ சீட் அவர் கொடுக்குறதுன்னு இருக்கு. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் சொல்றது வந்து எனக்கு இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லைங்கிறதுக்கான அர்த்தம் வந்து எனக்கு இது கிடைச்சிடும், இது எப்படியுமே நான் வந்து இது அடையிறக்கான இவ்வளோ மல்லு கட்ட வேண்டியதுன்னு சொல்றாரு. அவர் அதுக்கு மேலே பார்க்குறாரு, அமைச்சர் ஆகிறது இந்த மாதிரி வேற மேலே யோசிக்கிறார். ஓகே, அதிகாரத்திற்கு போற அதுதானே அவர் சொல்றாரு. உங்களை ஆளுங்கட்சியாக்குன்னு அப்புறம் நான் துணைப்பட்சத்தில் உட்காந்து நான் வேடிக்கை பார்ப்பேனா? திரும்ப முதல்வராக்கி தான் ஒரு அமைச்சராவோ துணை அப்படின்னு முதல்வராகவோ முதல்ல நினைச்சிட்டு இருந்தார். இப்ப இல்ல. அவர் இன்னைக்கு வரையும் செஞ்சிருக்க விஷயம் பெரிய கெட்டிக்காரர் தான். எனக்கு அதுல எந்த குழப்பமும். அவர் செஞ்ச பெரிய கெட்டிக்காரர் தான். ஒரு வருஷத்துல இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி டப்பன் உள்ளே போயிட்டு டப்பன் நினைப்பது வந்து திரு ரவிக்குமார் யோசிப்பார்ல, என்னப்பா போசுக்குமார் 1 years யோசிப்பார்ல, ஆளூர் சானவாஸ் யோசிப்பார்ல. நம்ம எவ்வளவு வருஷமா கம்பு சுத்திட்டு இருக்கோம், ஒருத்தர் படக்கம் வந்தார் படக்கம் போனாரு. இன்னைக்கு ஆளூர் சானவாஸ் எத்தனை பேர் தெரியும், ஆதவர்ஜுனா எத்தனை பேர் தெரியும்? சிம்பிள். அதனால வந்து ஸ்மார்ட் மூவ், அதுல வந்து குழப்பம் இல்லை. நீங்க ஆதவர்ஜுனா கேட்குறீங்க, ஆதவர்ஜுனா வெளிச்சம் கிடைச்சது, அவர் அதோட பலன் அடைஞ்சிட்டாரு. கேட்கறதுனால தான் வெளிச்சம் கிடைக்குதா சார்? வெளிச்சம் கிடைக்கிறதுனால தானே கேட்கவே படுது. புறக்கணிச்சு தான் கிடைச்சிருக்காது. அவருக்கு தெரியும் இது வந்து இப்படி போட்டால் மீடியா வெளிச்சம் கிடைக்கும் தெரியும். அவர் கனெக்ட் பண்ணாரு, நீங்க எல்லாருமே விழுந்தீங்க அதுல. அப்ப அதுவும் ஸ்ட்ராட்டஜிக்கலா தான். ஆமா 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 ஆமா. அவர் பேசின ஒவ்வொரு விஷயம் ஸ்ட்ராட்டஜி. அவர் ரொம்ப திட்டமிட்டு காய் நகர்த்தின காயெல்லாம் குகேஷ் விழுந்த மாதிரி பியூட்டிஃபுல்லா விழுந்துச்சு. திருமாவளவர்கள் 4 முறை 1000 தான் என்னுடைய தம்பி தான். நேற்று வரைக்கும் வந்து ஒரு வார்த்தையோட அவருக்கு எதிராக பேசுறாரு. அவர் வந்து தலைமை கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குதுன்னு சிஸ்டத்தை ஒரு வாத்தியார் போல புரிய வைக்கிறாரே தவிர அவர்லாம் ரொம்ப பேசுறாரு. அவருக்கு ஏதோ நோக்கம் இருப்பது போல தெரிகிறது அப்படின்றார். அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. இது எல்லாமே நான் சொல்ற மாதிரி அவர் சொல்றார். ஒரு அனலிஸ்ட் சொல்ற மாதிரி சொல்றாரு. ஒரு கட்சி தலைவர் சொல்ற மாதிரி சொல்ல. ஒரு கட்சி தலைவர் நான் பேசிக்கிட்டே இருக்கேன், எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கோவப்பட்டிருப்பார். அவர் கோவப்படவே இல்லை. தம்பி நல்லவர், தம்பி வந்து நமக்காக தான் பாடினாரு, நம்ம கூட தான் இருந்தாரு, நம்ம நலன் பெறும்னு நினைச்சாரு, நம்முடைய வளர்ச்சியில் அவருக்கு அக்கறை இருந்தது, அவர் வேறு கட்சிக்கெல்லாம் போயிருக்கலாம், நம்ம கட்சியில் வந்தாரு அப்படின்னு அவர் வந்து முழுக்க பாராட்ட. இதே மாதிரி 4 தடவை போய் நாளைக்கு வந்து ஆதவர்ஜுனாக்கு ஒரு தர்மசங்கடம் வந்துடும். ஐயோ அப்படி நல்ல மனுஷன், அவரை போய் விட்டுட்டு நீங்க போறீங்களேங்க, அதனால பொசுக்கு நீ இப்பயே கிளம்பிடுவோம் அப்படின்னு. இப்ப விசிகாக்கு தர்மசங்கடம் இல்லையா, திருமாக்கு தர்மசங்கடம் இல்லையா? தலைவர் திருமா, எழுச்சி தமிழர் திருமா தான், அவர் தான், அவருடைய கொள்கை தான். ஆனாலும் அந்த இடைவெளி அதிகரிக்க கூடாதுன்றதுக்காக போறேன்னா அது அவருக்கு அப்ப தர்மசங்கடம். அவரை சேலஞ்ச் பண்ணவே இல்லையே. அதான் சேலஞ்ச் பண்ணா தானங்க தர்மசங்கடம். சேலஞ்ச் பண்ணவே இல்லைன்னு எப்படி? எனக்கு ஒன்றும் புரியலங்க. நான் உங்களை எது திட்டி பேசக்கூடாதுன்னு வெளியே கிளம்புனா அப்படி திட்டி பேசினா தானங்க 4 பேர் பதிவு பண்ணுவாங்க. தேவேந்திரன் பாண்டிய திட்டி பேசுறாரு, ரொம்ப நல்லவர், நான் உங்க பக்கம் தான் இருக்கணும், ஆனா உங்களுக்கு சங்கடம் வந்துடக்கூடாதுன்னு போனா நம்ம கூட இருக்க வேண்டியவர் போறாரே. இவரும் ஃபார்மாலிட்டி சொல்றாருன்னு அவருக்கு தெரியும், அவரும் ஃபார்மாலிட்டி சொல்றாருன்னு இவருக்கு தெரியும். இழப்பு சார் யாருக்குமே இல்லை. 2 பேருக்குமே வின் பாலிசி தான். இழப்பே இல்லை. 2 பேருக்குமே வின் தான். 2 பேருடைய பர்பஸ் சால்வ் தான். முதலே சொன்னேன், 2 பேருமே பலனடைந்தார்கள், 2 பேருக்குமே இழப்பில்லை. இன்னும் கூடுதலா நாட்கள் இருந்திருந்தா விசிகாவுக்கு ஆதவர்ஜுனால இன்னும் பலன் இருந்திருக்கும். அதே மாதிரி ஆதவர்ஜுன் ஆதவர்ஜுனா இருந்திருக்க மாட்டார். ஏதாவது சந்தர்ப்பம் தேடிட்டே இருந்திருப்பாரு. இல்லாட்டி அவரை வந்து வேற யாரோ வன்னியரசோ ரவிக்குமார் அண்ணனோ இல்லாட்டி வேற யாரோ ஏதோ ஆளுநர் சால்வாஸ் ஏதோ நடந்து அவர் வெளியேறிப்பார் வந்திருக்காரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான மெத்தடில் வெளியேறினார். அவருக்கு வந்து ஒரு சங்கடமான ஒரு வெளியேற்றமா இல்லாமல் பியூட்டிஃபுல்லாக அவரே வெளியேறி ரொம்ப பக்காவா அழகா பிளான் பண்ணி பண்ணியிருக்காரு. சார் விசிகால தலித் அல்லாதவர்கள் ஃபேஸா ஒரு நிறைய பேர் இருந்தாலும் கூட ஆதவர்ஜுன் மாதிரியானவங்க உள்ள வர்றது இது விசிகா மேல அந்த தலித் சாயம் பூசினதெல்லாம் தாண்டி அது ஒரு பொது கட்சி தான். அவங்க சொல்லலாம், கொள்கைகள் அப்படி சொல்லலாம், ஆனா வெளியில ஒரு விமர்சனமாவே வச்சுட்டு இருந்தாங்க. அதை உடைக்கிற மாதிரியான ஒரு செயலா ஆதவர்ஜுனோட வருகை இருந்துச்சு. இப்போ அவர் மறுபடியும் போறது திருப்பியும் அந்த சாயத்துக்குள்ள மறுபடியும் போயிடுறதுக்கான வாய்ப்பு உருவாக்காதா? பெரம்பலூர் கிட்டு அப்படின்னு ஒரு தலைவர் இருக்கிறார். அவர் வந்து தலித் அல்ல அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. அவர் திருமாவளவோட 30 வருஷத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணுறார். 1 நாள் 2 நாள் நான் அறிஞ்சு 2 பேருமே வாப்பா போப்பான்னு பேசிக்கிற அளவுக்கான நெருக்கம். அதாவது அவருடைய ரொம்ப சின்ன வயசுல, இன்னைக்கு வந்து 60 வயசு இருக்குங்களா 2 பேருக்கும் கிட்டத்தட்ட அந்த இடம். அவர்கள் 30 வயசுல எப்படி இருந்திருப்பாங்கன்னு பார்த்துங்க. அப்போ வந்து ஒரு இளந்தாரியா அவர் வந்து வேலையை விட்டு ரிசைன்மெண்ட் வந்து அவர் வந்து ஒரு கட்சிகள் வந்து அது வந்து தேர்தல் இல்லாத ஒரு அரசியல் இருக்க காலத்துலேருந்து அவர் அந்த பெரம்பலூர் கிட்ட வந்து கூட இருக்கிறார். அவர் தலித்து கிடையாது. ஆளூர் சானவாஸ் தலித்து கிடையாது. சரிங்களா? அப்படி இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ வந்து போட்டிட்டு வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் ஒருத்தர் வந்து பட்டியலினத்தவர் கிடையாது. அப்போ பட்டியலினத்தவர்கள் மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையாது. அவர் எல்லாத்துக்குமான, ஆனால் அவரோட கட்சிக்கான முத்திரை அது. புரியுங்களா? ஆம் ஆத்மி கட்சியே வந்து ராம ஜென்ம பூமி உட்பட பல விஷயங்கள் சப்போர்ட் பண்ணும். ஆனால் இந்துத்துவா கட்சின்னு பிஜேபி தான் சொல்லுவாங்க. அதை மாதிரி இவர் எல்லா பிரச்சனையும் குரல் கொடுத்தா கூட, அவர் மீத்தேன் ஈத்தேன் பற்றி பேசி டங்ஷன் பற்றி பேசினா கூட அவரை வந்து தலித்தோட தான் பொருத்தி பார்ப்பாங்க. நாம் தமிழர் வந்து எந்த விஷயம் பேசினா அவர் இலங்கை தமிழரோட தான் பொருத்தி பார்ப்பாங்க. அது வந்து ஈழ பிரச்சனைகள் எப்படி. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ப்ராமினன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அவங்களோட ப்ரையாரிட்டி ஒன்று இருக்குது. அப்போ நாம் தமிழர்னு ஈழ பிரச்சனை, பிஜேபின்னு இந்துத்துவா, அதை மாதிரி விடுதலை சிறுத்தைகள்லாம் பட்டியலின சமூகத்துக்கு. அப்போ பட்டியலின சமூகத்துக்கு எல்லாரும் குரல் கொடுப்பாங்க.
பட்டியல சமூகத்துக்கு வந்து மாநில தலைவரை ஒரு முறைக்கு 2 முறை வச்சிருந்த கட்சி பிஜேபி. இன்னைக்கு காங்கிரஸ்ல வந்து மாநில தலைவர் பட்டியலத்தை சேர்ந்தவர். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எல்லாருமே இருப்பாங்க. ஆனா பட்டியலத்துக்கு ஒரு பிரச்சனைனா குரல் கொடுக்கக்கூடிய பிரதான கட்சியா நான் இருப்பேன் அப்படிங்கிறது தான் இவங்க பூவை ஜெகன்மூர்த்தி, டாக்டர் கிருஷ்ணசாமி இவங்க போன்றவர்களுடைய முயற்சி. அப்போ பட்டியலத்தோர்கள் இல்லாட்டாலும் அவங்க வந்து கட்சி வந்து பட்டியலத்தோர்களான கட்சி தான். அதில் மற்றவங்களாம் வருவாங்க, அவங்க எல்லாருக்குமே தெரியும் பட்டியலத்தோர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய கட்சி அதான் நம்முடைய அடையாளம், எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் வர்றாங்க. அதனால வந்து இவர் வந்துட்டா போயிட்டார். அதனால இது வந்து இன்னொரு அதிமுக திமுக மாறிடவும் முடியாது. இன்னும் 10 ஆதவர்ஜனா வந்தா கூட அது பட்டியலத்தோருக்காக குரல் கொடுக்கக்கூடிய கட்சியாக தான் நிற்கும். ஏன்னா தலைவர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர். சரிங்களா? அந்த கட்சியுடைய கோர் ஐடியான்னு ஒன்று இருக்குல்ல. சீமான் வந்து முதல்ல என்ன வந்து பிரபாகரன் தான் ஆரம்பிப்பார். அப்போ பிஜேபி வந்து இந்துத்துவம் தான் ஆரம்பிக்கும். அப்போ வந்து வன்னியர் சங்கத்திலேருந்து உருவான ஒரு வளர்ச்சி பெற்ற கட்சி தான் பாமக. அப்போ இந்த முத்திரைகளை வந்து அவர் எவ்வளோ டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு, மாற்றம் முன்னேற்றம் வளர்ச்சி எவ்வளோ ட்ரை பண்ணாமல் எப்படியாவது ஒரு அடையாளத்து எல்லாத்துக்குமான கட்சியாக அவர் பல பிரச்சனைகள் போட்டிருக்காரு சொல்லியிருக்காங்க. பல பிரச்சனைகளுக்கு வந்து கடுமையான குரல் கொடுத்துருக்காரு, கடுமையான போராட்டம் பண்ணியிருக்காரு. மது விலக்கு பிரச்சனைகள் அவங்க அடையாளமாக நின்றுருக்காங்க. அவங்களுக்கு மதிமுகவுக்கும் ஃபுல் கிரெடிட் கொடுத்தே ஆகணும். அவங்களாம் அப்படி அடையாளம் காணப்படுறாங்களா? பாமகனா ஜாதி கட்சி சொல்லுவாங்க. அது மாதிரி தான் விடுதலை சிறுத்தைகள் நீங்கள் எவ்வளவு வந்து அவங்க வந்து முயற்சி பண்ணாலும் அந்த ஒரு அடையாளம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால இவர் வெளியே போயிட்டாருங்கனால இனிமே வந்து யாரும் அங்கே சேர மாட்டாங்க. ஏற்கனவே இருக்கிறவங்கலாம் இது பட்டியலத்தோர்களுக்கான பெரும்பான்மை கொண்ட கட்சி, அங்கே இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளும் பெரும்பாலும் அங்கே இருப்பாங்கன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்காங்க. ஆளுநர் ஷானவாஸ் தெரியாதா நம்ம பட்டியலும் கிடையாதுன்னு, பெரம்பலூர் கிட்டுக்கு தெரியாதா நம்ம வந்து பட்டியலும் கிடையாதுன்னு, ஆதவர்ஜனாக்கு தெரியாதா, பாலாஜிக்கு தெரியாதா, எல்லாருமே தெரிஞ்சுதான் அங்கே இருந்தார்கள் இருப்பார்கள். ஸோ அதுல எல்லாம் எந்த சிக்கல் அப்படி ஜாதி பாகுபாடு இன்னும் சொல்ல போனால் அந்த ஜாதி பாகுபாடில் அவரே வந்து ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறார். திருமாவளவனே அந்த அவருடைய பயிலாள இருக்கு. பட்டியலினத்தவர் அல்லாத ஒரு மையக்குழு உறுப்பினர் முக்கிய தலைவர் ஒருத்தர் இருந்தா அவர் மேல மாநில தலைமை தான் நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு பேச்சுக்கு ஒரு மாவட்ட தலைவர் வந்து பட்டியலத்தை சேர்ந்தவர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாவட்ட தலைவர் பட்டியலத்தை சேர்ந்தவர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவர் மேல எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. புரியுங்களா? அவர் மேல வந்து என்ன கம்ப்ளைண்ட்னாலும் கொடுக்க முடியும். அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கட்சிக்குள்ள வந்துச்சுன்னா அவர் படக்குன்னு வந்து என்ன ஆக்ஷன் எடுத்துடக்கூடாதுன்னு ஒரு அக்கனை வைக்கிறார். யார்? திருமாவளவனே. படக்குன்னு வச்சிடக்கூடாது. ஏன்னா அது வேறு ஏதும் விரோதம் காரணமாக கூட இருக்கலாம், அல்லது அப்படி சொல்லப்பட்டுறலாம். அப்போ நம்ம கிட்ட வந்து நம்ம பார்த்து அந்த கேஸை நம்ம பர்சனலாக ஹேண்டில் பண்ணி ஜென்யூன் காரணம் தான் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படி தான் நடவடிக்கை. இந்த ஆதவர்ஜனா மீதான நடவடிக்கை அப்படி தான் எடுக்கப்பட்டு மையக்குழு தான் அன்னைக்கு உயர்மட்ட குழுன்னு அவங்க பேர் வச்சிருந்தாங்க. அந்த பைலா இலையில் எழுதின போது இப்போ வந்து அவர் வந்து மையக்குழு பேர் வச்சிருக்கிறாரு. அந்த மையக்குழு தான் அந்த முடிவு எடுக்கும். பட்டியலத்தோர் அல்லாத மேலும் ஸ்பெஷல் அட்டென்ஷன் தாங்க. அதனால சாதாரணமாக டபக்குன்னு உணர்ச்சப்பட்டு எடுத்தான்னு சொல்ல முடியும். ஸ்பெஷல் அட்டென்ஷன்னா கூடுதல் கவனத்தோடு தான் நடவடிக்கை, படக்கு நடவடிக்கை. இப்போ வந்து பட்டியலத்தை சேர்ந்தவர் மீது உடனடி நடவடிக்கை எடுத்துடலாம் விடுதலை சிறுத்தைகளில். பட்டியலத்தை சேராத ஒரு முக்கிய பிரமுகர் ஒரு பொறுப்பாளர் அங்கே இருந்தாருன்னா அவர் மேலே உடனடி நடவடிக்கை கிடையாது. அவர் மேலே இன்னொரு கட்டத்தில் ஒரு லேயர் மேல் லேயர்லாம் விசாரணையே பண்ணி எடுப்பாங்க. ஏன்னா வேற எந்த காரணத்திலும் நடந்துடக்கூடாது, அவர் வெளியே போய் பட்டியலத்தவர் அல்லாததுக்கு அங்கே பாரபட்சம் நடக்குன்னு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறக்கா அவர் எடுத்துக்கூடிய மெனக்கடல். சார், இப்போ நீங்கள் நீண்ட கால அரசியலை பார்த்துட்டு இருக்கிற அடிப்படையில் ஆதவர்ஜன் அடுத்து என்ன செய்வார்? அவர் விஜய்கிட்ட எதிர்க்கிறதுக்கு எதுவும் இருக்காது, விஜய்கிட்ட இருக்காது. ஆனால் விஜய் வளரக்கூடிய கட்சி, இவர் மாதிரி ஒருத்தர் இருந்தால் நல்லது. விஜய்கிட்ட அவர் போனார்னா நல்ல லாபம். ஆனால் அங்கே திரு ஜான் ஒரகிசாமி இருக்கிறாரு, அங்கே ஆனந்த் இருக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்களோடலாம் எப்படி முரண் வரும்னு பார்க்கணும். இங்கே ஏற்கனவே நிறைய பழுத்த அனுபவம் இருந்தவங்களுடைய முரண் வந்து ஒரு தனியாக இயங்கி அவங்கெல்லாம் ஐசோலேட் பண்ணி அந்த மாதிரி நடந்துச்சு. அப்புறம் அங்கே எப்படி வருதுங்கிற பார்க்கணும். இன்னொரு பக்கம் பிரசாந்த் கிஷோர் தனி கட்சி தானே நடத்துறாரு. அப்போ அந்த மாதிரி கூட அவ்வளோ பொறுமை இவருக்கு இல்லை. அவர் வந்து ரொம்ப நிதானமாக போகணும்னு பார்த்துட்டு பிளான் பண்ணி 2 வருஷம் நடந்திருக்காரு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 2 வருஷம் பீகார் அப்படி நடப்பாரான்னு யோசிக்கணும். தெருவா நடந்திருக்காரு. 2 வருஷம் எந்த எலெக்ஷன்லாம் நாடு பூரா அவர் மட்டும் ஊர் பூரா போய் வீடு விடா கிராமமாக பேசி அங்கேயே தங்கி அங்கேயே தூங்கி அவங்கள்ட்ட பேசி 2 வருஷம் இருக்காரு. அப்படி வந்து இப்போ ஒரு பைலெக்ஷன் போட்டார், எல்லா சீட்லையும் தோத்துட்டார். எங்கேயுமே ஒரு நம்பர் 2 கூட வர முடியல. ஆனால் அவர் பொறுமையாக இருக்கார். அவர் வந்து நான் அடுத்த 10 வருஷம் இந்த ஊருக்கு 2 வருஷம் தான் கொடுத்துருக்கேன், இன்னும் 8 வருஷம் அங்கே கொடுப்பார். 10 வருஷம் என் ஊருக்காக நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டேன். என் மண்ணு நான் பாழானதை பார்த்து உட்காந்து அடுத்த வழி வேடிக்கை பார்த்து நான் வெளியூர் போனது போதும், என் மண்ணுக்கு நான் வேலை பார்க்குறேன். அந்த மாதிரி இவர் வந்து பொறுமையாக இருக்க மாட்டார். ஏன் சார்? இல்லை, இவருக்கு ஒரு வேகம் இருக்குது. அதான் திருமாவளவன் ரொம்ப குறிப்பிட்றாரு. ரொம்ப அவசரம் இருக்குது அவர்கிட்ட. அவர் உடனே வேணும்னு பார்க்குறாரு. எல்லாமே சாத்தியம்தான். 25 வருஷமாக வந்து பட்டியலத்தவர்களை மேலே கொண்டு வரணும்னு போராடுற திருமாவளவன் வந்து பட்டியலத்தை தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு சொல்கிறாருல. அவருக்கு ஒரு கணக்கு தெரியுதுல. அப்போ எப்போ சாத்தியமாகும்? அப்போ மெதுவாக தான் அந்த காய் நடத்தணும். நம்ம வந்து பட்டக்குன்னு வெட்டுவோன்னு துண்டுன்னு அங்கே முடியாது தெரியுமில்ல. அந்த நிதானமும் பொறுமையும் அவருக்கு வயசு கொடுத்துருக்கு, அனுபவம் கொடுத்துருக்கு. இவர் இளந்தாரி, ஒரு சின்ன வயசு, அதனால அவர் வேகமாக இருக்கிறார். நன்றி சார், உங்களோட நன்றி. சென்னையில 2 ஆறு ஈசி ஆறு ஓஎம்ஆரையும் இணைக்க போறது தையூர்ல இருக்கிற அபிஸ் அக்னி என்க்ளேவ். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். MCR Pure Cotton Club, formals and casual shirts.